இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 6 சிபிஎஸ்சி அமிர்தா ஹிந்தி பாட்மாலாவோட ஃபஸ்ட்டு லெசன். ஆக்சுவலி இது ஒரு போயம், பர்சாத் கி ஆத்தி ஹவா. இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் போயம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷப்தார்த். ஷப்தார்த்னா என்ன? ஷப்தோட அர்த்து, வேர்டோட மீனிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மந்து. மந்துனா என்ன? மந்தமான, ஸ்லோவான. அதுக்கு ஹிந்தியில் என்ன எழுதணும்? தீமி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து மத் மாத்தி. மத் மாத்தினா மஸ்த் கர்னே வாலி, ரொம்ப ப்ளீஸிங்காக இது பண்ணுறது, மஸ்தாக, ரொம்ப என்ன சொல்கிறது, மத் மாத்தி கர்னா, மஸ்த் கர்னே வாலி, ரொம்ப ப்ளீஸிங்காக பண்ணுறது, ஜாலியாக பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் டால். டால்னா டலான், அதாவது ஸ்லோப்பு. நம்ம சறுக்கு மரம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பு, மேலேருந்து கீழே சாயின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பை தான் வந்து டால்னு சொல்லுவாங்க, டலான். நெக்ஸ்ட் வந்து ஷிக்கர். ஷிக்கர்னா பீக், சோட்டி. இப்போ மலையெல்லாம் ஒரு மலை உச்சி இருக்கும் இல்லையா, அந்த பீக்கை வந்து நம்ம ஷிக்கர், சோட்டின்னு சொல்லுவோம். எனி பீக் ஃபார் தட் மேட்டர், அதை வந்து ஷிக்கர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பால். பால்னா மஸ்தக், அதாவது ஃபோர்ஹெட்டை வந்து அப்படி சொல்லுவாங்க. தரு. தருனா பேடு, மரம், ட்ரீயை வந்து பேடுனா மரம், அதை வந்து தருன்னு சொல்லுவாங்க, பேடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டு கேல்தி. அட்டு கேல்த்தின்னா குஷி சே கேல்தி. குஷின்னா என்ன? ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறது. கேல்த்தின்னா விளையாடுறது. கேல்னா இஸ் டு ப்ளே, கேல்த்தின்னா விளையாடுறது. அட்டு கேல்த்தின்னா ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறது. குஷி சே கேல்தி, ஹாப்பியாக விளையாடுறது. ஸோ இட்ஸ் அ பிளேஃபுல் ஆக்ட். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து விளையாடுறதுக்கு பேர் வந்து அட்டு கேல்த்தின்னு அர்த்தம். ஷூன்ய. ஷூன்யனா சம்திங் வாய்டு. இப்போ இந்த லெசனில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, மழை எப்போ வரும்? when there is absence of air, மழை வரும். அந்த மாதிரி அந்த வாய்டு, ஓகே, அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரை தான் வந்து ஷூன்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஹிந்தியில் என்ன மீனிங் எழுதணும்? அபாவ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பர்யாயவாச்சி ஷப்து. பர்யாயவாச்சி ஷப்துனா இந்த வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரே மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸை வந்து எழுதணும். வர்ஷா. வர்ஷானா ரெயின் இல்லையா, அதை நீங்கள் பாரிஷ்னு சொல்லலாம், பர்சாத் அப்படின்னும் சொல்லலாம், மழையை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சந்திரமா. சந்திரமானா மூன், நிலா, அதை வந்து சாந்துன்னு சொல்லலாம், ராகேஷ்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாதல். பாதல்னா க்ளவுட்ஸ். க்ளவுட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? மேகுன்னு சொல்லலாம், மேகங்கள் இல்லையா, மேகம் அப்படின்னும் சொல்லலாம், ஜல்து அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து டால். நெக்ஸ்ட்டு டால்னா வந்து பிரான்ச்சு, ஓகே, மரத்துடைய கிளைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சஸை தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஷாக்கான்னு சொல்லலாம். இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஷாக்கானாலும் பிரான்ச்சஸ் தான், ஷாக்கானாலும் பிரான்ச் தான். டஹ்னின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவா. ஹவானா காற்று, விண்டு. அதை வந்து வாயு அப்படின்னு சொல்லலாம். வாயு பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று, அந்த மாதிரி வாயுன்னு சொல்லலாம், பவன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ். நெக்ஸ்ட்டு பாஸ். பாஸ்னால் கிட்ட இருக்கிறது. பாஸ் தூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தூர்னா தூரமாக இருக்கிறது, பாஸ்னால் கிட்டக்க இருக்கிறது. அதுக்கு வந்து சமீப்புன்னு சொல்லலாம், நிக்கட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆகாஷ். ஆகாஷ்னா ஸ்கை, வானத்தை சொல்கிறாங்க, அதை ஆஸ்மான்னு சொல்லலாம், ககன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து தரு. தருனா பேடு, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மரம், அதை வந்து பேடுன்னு சொல்லலாம், விருக்ஷன்னு சொல்லலாம், அதான் மரம். நெக்ஸ்ட் வந்து விலோம் ஷப்து. விலோம் ஷப்துனா என்ன? விலோம் ஷப்துனா ஆப்போசிட்ஸு, ஓகே, ஆப்போசிட்ஸு. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க? ஆன்டனிம்ஸ். ஓகே. ஸோ இந்த வேர்டுக்கான ஆப்போசிட் வேர்டை நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் என்ன? ஊஞ்சே. ஊஞ்சேன்னா ஹையாக இருக்கிறது, நீச்சேனா கீழே இருக்குது. ஓகே. ஊஞ்சேனா ஹைட்டு, நீச்சேனா கீழே இருக்குது, ஹை, லோ அப்படின்னு சொல்லுவாங்க. துலா. துலானா க்ளீனாக இருக்கிறது, சம்திங் விச் இஸ் வாஷ்டு, ஓகேயா. கந்தா. கந்தி கப்படே அப்படின்னா என்ன? அழுக்கான துணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து டர்ட்டியாக இருக்கிறத கந்தான்னு சொல்லுவாங்க, மைலான்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து நல்ல சுத்தமாக இருக்கிறது வாஷ்டு, இது வந்து டர்ட்டி கந்தா ஆர் மைலான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ், அதான் சொன்னேன் இல்லையா, பாஸ்னால் என்ன, கிட்டக்க இருக்கிறது, நியர், தூர்னா தூரமாக இருக்கிறது, ஃபார். நெக்ஸ்ட்டு வந்து ஆகேனா என்ன, நமக்கு முன்னாடி இருக்கிறது, பீச்சேனா நமக்கு பின்னாடி இருக்கிறது, ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆகாஷ்னா என்ன, ஆகாயம், அதான் ஸ்கை. அதுக்கு ஆப்போசிட் வந்து பூமி, பாதால். ஓகேயா, பூமி, எர்த்து. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷ்னா என்ன, ஹாப்பினஸ், ஒரு ஃபன்னு, ஜாய், இதெல்லாம் சொல்லுவாங்க. விஷாதுனா சோகம். ஓகே, ரொம்ப சோகமாக இருக்கிறது, சாரோ, சேட்னஸ்ஸு, இதையெல்லாம் விஷாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாப்பினஸ், சேட்னஸ் ஆர் ஜாய், சாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன, நெக்ஸ்ட்டு வந்து லிங்கு பத்தாயி என்ன, இது வந்து மேஸ்குலைனா ஃபெமினைனா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதோட லிங்க சொல்லணும். அது என்ன, வருஷானா மழை என்னது, மழை வந்து ஃபெமினைன், ஸ்திரீலிங்கு. ஓகேயா. அடுத்து ஆகாஷ்னா என்ன, ஆகாயம், அதாவது ஸ்கை வந்து என்ன, புல்லிங். ஓகேயா, அதாவது மேஸ்குலைன். நெக்ஸ்ட்டு பாதால்னா க்ளவுட்ஸுமே வந்து மேஸ்குலைன் தான், புல்லிங்கு. ஹவா வந்து விண்டு இல்லையா, அது வந்து ஸ்ரீலிங், ஃபெமினைன். நெக்ஸ்ட்டு சந்திரமா வந்து மூன் இல்லையா, மூன் வந்து புல்லிங், மேஸ்குலைனில் வரும். லதானா க்ரீப்பர்ஸ், இந்த கொடி இருக்கும்ல, செடி கொடிகளில் அந்த கொடி இருக்கும் இல்லையா, நம்ம சுற்றி குச்சியெல்லாம் வச்சு அதை வந்து அப்படியே சுற்றி மாடி வரைக்கும்லாம் போகுமே, அது வந்து ஸ்ரீலிங், அது வந்து ஃபெமினைன் தான். ஓகே, ஸோ இது வந்து லிங்கு பத்தாயியே. நெக்ஸ்ட்டு வந்து வர்ண விச்சேதில் வந்து இந்த பிரித்து எழுதுகன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதுதான். ஓகே, இப்போ இது வந்து வருஷானா என்ன, மழை இல்லையா, அது எப்படி எழுதுறது, வர்ஷா. வாவை வந்து என்ன எழுதுறது, வாவை தமிழில் என்ன எழுதுவீங்க, வா என்ன எழுதுவீங்க, இவ்வு ப்ளஸ் ஆ, அப்படி தான் எழுதுவீங்க, அதே தான். ஸோ இங்கே வந்து இவ்வு ப்ளஸ் ஆ. ஓகேயா, வா, இவ்வு ப்ளஸ் ஆன்னு எழுதுவோம்ல தமிழில், அதே தான், இவ்வு ப்ளஸ் ஆ வந்து வா, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இது வாக்கு. ஷாக்கு என்ன எழுதணும், இருக்குங்க, வ இர் ஷா இல்லையா. ஸோ வ இர்ரை தான் இப்படி போட்டிருக்காங்க. அடுத்து ஷாவை எப்படி எழுதுவோம் நம்ம தமிழில், ஷான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு இஷ் ப்ளஸ் ஆ தான் ஷா. அதே மாதிரி ஷா இஸ் ஈக்குவல் டு இஷ், இப்படி போட்டால் இஷ் ப்ளஸ் ஆ, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ 1, இது 1, 2, இது 3, 1 பிரித்து எழுதியிருக்காங்க, இது 2வது, இது 3வது பிரித்து எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சந்திரமாக்கு வந்து பாருங்கள், நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும், எப்படி ஒரு லெட்ரு, சந்திர 3வது லெட்ரு, 1 2 3, சந்திர மா 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேயா, ச வந்து இச்சு ப்ளஸ் அ, இன்னு, திர இது ப்ளஸ் ர, திர மா, திர இது ப்ளஸ் ர ப்ளஸ் அ, திர இல்லையா. ஸோ இது 3 1, திராக்கே இது 3 பிரித்து வருது. அப்புறம் மா, இம்மு ப்ளஸ் ஆ, மா. ஓகே, இதுதான் சந்திரமா. நெக்ஸ்ட்டு வந்து பிரதமில் எத்தனை இருக்குது, ப்ர த இம் 3 தான் இருக்குது. ஓகேயா, ஸோ ப்ராவை எப்படி பிரிக்கிறது, இப்பு ப்ளஸ் ர ப்ளஸ் அ, இப்பு ப்ளஸ் ர ப்ளஸ் அ, ப்ர, இது 3 1, ப்ர. தாக்கு வந்து இத்து ப்ளஸ் அ, த. மாக்கு வந்து இம்மு ப்ளஸ் அ, மா. ஓகே, ஸோ இதுதான் பிரதம். நெக்ஸ்ட்டு வந்து ஷூன்ய, ஆக்சுவலி இங்கே வந்து இப்படி வரணும், இது ஷூன்ய. ஓகே, ஷூ இன் ய 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷூ எடுத்துக்கிட்டோம், இஷ் ப்ளஸ் ஊ தான் ஷூ. ஓகேயா,
இன்னு, இன்னுக்கு வந்து வெறும் இன்னு மட்டும்தான் போட்டிருக்கு. ய ஈ ப்ளஸ் ய சூன்ய. ஓகேயா. நெக்ஸ்ட் என்ன, ஜிங்யாசா. இதுதான், இது வந்து இங்கே தப்பாக எழுதியிருக்கு. ஜிங்யாசா இங்கே நான் திருப்பி எழுதியிருக்கேன். ஜிங்யாசாவை எப்படி ஜிங்யாசா க்யூரியாசிட்டி. ஜிங்யாசானா ஒரு ஆர்வம் இருக்கும்ல, இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம், அதுதான் ஜிங்யாசா. ஜிங்யாசா எப்படி பிரித்து எழுதணும்? ஜிங்யாசாவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? ஜி ஞா சா. ஜிங்யாசா 3 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள். ஜி இஜ் ப்ளஸ் இ ஜி. ஞா இக் ப்ளஸ் யா ப்ளஸ் ஆ க்யா. சா இஸ் ப்ளஸ் ஆ சா. ஜி ஞா சா ஜிங்யாசா அப்படின்னு வரும். ஓகே. ஸோ வர்ண விச்சேத் முடிஞ்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிரஷ்னோத்தர். பிரஷன் உத்தர், கொஸ்டின் ஆன்சர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பர்சாத் கி ஹவா கைசி ஹோத்தி ஹே அப்படின்னு கேட்குறாங்க. பர்சாத் கி ஹவா, பர்சாத்னா என்ன சொல்லியிருக்கேன்? மழை. மழையில் வர்ற காற்று கைசி ஹோத்தி ஹே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பர்சாத் கி ஹவா கைசி ஹோத்தி ஹே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே இங்கே எழுதணும். பர்சாத் கி ஹவா அப்படியே இது தூக்கி இங்கே எழுதுங்க. பர்சாத் கி ஹவா கைசி ஹோத்தி ஹே. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம். இதுதான் ஆன்சர். இந்த கேசி டப்பாவை தூக்கிட்டு இதை அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? மந்த் और मन को मस्त कर देने वाली होती है. होती है அப்படியே பார்த்து எழுதிடலாம். बरसात की हवाவையும் இங்கே பார்த்து எழுதிடலாம். बरसात की हवा कैसी होती है? बरसात की हवा मंद और मन को मस्त कर देने वाली होती है. मंद और मन को, मंदना ஸ்லோவாகவும், மண்ணுக்கோ மஸ்து கர் தேனே வாலி அப்படின்னா நம்ம மனசுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் டிலைட்ஃபுல்லாகவும் ஓகேயா இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ மழையும் போது வரும் காற்று வந்து ஜென்டிலாகவும், ஸோ த ப்ரீஸ் இஸ் ஜென்டில் அண்ட் அவர் மண்ணுக்கோ மஸ்து கர் தேனே வாலி மனசுக்கு இதமாக, மனசுக்கு சந்தோஷமாக, மனசுக்கு டிலைட்ஃபுல்லாக வந்து மனசுக்கு ஃபன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கர் தேனே வாலி மனசை ரொம்ப சந்தோஷமாக ஆக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவஸ்டின் வந்து இங்கே ரொம்ப கச்சகச்சான்னு இருக்குது. ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். वर्षा धुले आकाश से कैसी हवा आती है? वर्षा धुले आकाश से कैसी हवा आती है? वर्षाना मழை, धुले धूलना மழை போர் பண்ணுறது, போரிங். ஆகாஷ் சே ஆகாயத்துலேருந்து, ஸ்கைலேருந்து. கைசி ஹவா எப்படிப்பட்ட காற்று வருது, அதாவது மழை போர் பண்ணும்போது, மழை வானத்திலேருந்து, ஆகாஷ் சே துலே வானத்திலேருந்து கொட்டும்போது, மழை வானத்திலேருந்து கொட்டும்போது கைசி ஹவா ஆத்தி ஹே எப்படிப்பட்ட காற்று வருது, எந்த மாதிரியான காற்று வருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மாதிரியான காற்று வருது? வர்ஷா, இப்போ இந்த கைசி தான் இந்த டப்பா ஓகேயா, அந்த டப்பா தான் கொஸ்டின். டப்பாவை தூக்கிட்டு இங்கே அண்டர்லைன் பண்ணது தான் ஆன்சர், அதை மட்டும் அப்படியே எழுதணும். ஸோ வர்ஷாத் துலே ஆகாஷ் சே அதை அப்படியே தூக்கி போடுங்க ஆன்சரில். वर्षा दुले आकाश से कैसी हवा आती है? मंद और मन को प्रफुल्लित कर देने वाली हवा आती है அப்படியே எழுதிடணும். हवा आती है அப்படியே தூக்கி போட்டுடணும். ஓகே. कैसी हवा आती है எப்படிப்பட்ட காற்று வருது வானத்திலிருந்து? மந்த் और मन को ஓகே ஸ்லோவாகவும் மனசுக்கு மனசை பிரஃபுல்லித் கர் தேனே வாலினா, இல்லை நீங்கள் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, இதையே கூட எழுதலாம். மஸ்த் கர் தேனே வாலின்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தோம் பாருங்கள்.
இதோ மஸ்த் கர் தேனே வாலின்னு பார்த்தோம் இல்லையா, இதே கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, பிரஃபுல்லித் கர் தேனே வாலி. பிரஃபுல்லித் கர்னானா அப்படியே எலேட்டட் அப்படின்னா என்ன? பிரஃபுல்லித் கர்னானா அப்படியே நம்மளை தூக்கும், நம்ம சந்தோஷத்தில் அப்படியே தூக்கும் இல்லையா, அப்படியே ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஹாப்பினஸ் அப்படியே தூக்கும்ல, ஹாப்பினஸோட ஸ்டேட் ஆஃப் ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அப்படியே தூக்கம்ல, அப்படியே ஒரு செகண்டில் நல்லா காற்றடிச்சுன்னா அப்படியே ரொம்ப போர் அடித்து போய் அப்படியே பேன் நம்ம காலையிலேருந்து டயர்டாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஜில்லுன்னு சாயந்தரம் ஒரு காற்று வந்துச்சுன்னா அப்படியே அந்த மூடு அப்படியே நம்ம தூக்கம் தெரியுமா, மனசில் இருக்கிற சந்தோஷம் அப்படியே தூக்கம்ல, அதுதான் मन को प्रफुल्लित कर देने वाली, மனசை அப்படியே ஹாப்பினஸில் தூக்குற மாதிரியான காற்றை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சாத் கி ஹவா, மழையில் வர்ற காற்று, கிஸ் கிஸ்ஸே யார் யார் கூட கேல்தி ஹுயி ஆத்தி ஹே, விளையாடிக்கிட்டே வருது அப்படின்னு கேட்குறாங்க. बरसात की हवा किस किस से खेलती हुई आती है, மழையில் வர்ற காற்று யார் யார் எது கூட யார் யார் கூட விளையாடிட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. பர்சாத் கி ஹவா அதை அப்படியே தூக்கிங்க எழுதணும். கிஸ் கிஸ் से யார் யார் கூட, पर्वतों की डाल एवं चोटियों से, आकाश एवं पाताल से, वृक्षों की पंक्तियों तथा लताओं के जाल से கேல்தி ஹுயி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. கேல்தி ஹுயி ஆத்தி ஹே. ஸோ 3 பாயிண்ட் இருக்குது இதில், தனியாக உங்களுக்கு புரியணும்னு எழுதியிருக்கேன். 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்டு இது பாருங்க. பர்சாத் கி ஹவா, மழையில் வர்ற காற்று யார் யார் கூட விளையாடுது, 3 பேர் கூட விளையாடிட்டு வருது. ஃபஸ்ட்டு பர்வத்தோங் கி டால், ஓகேயா, மலையில் ஸ்லோப் இருக்கும்ல, மேலேருந்து கீழே ஹேர்பின் பென்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லோப்ஸு மேலேருந்து கீழே மேலே சறுக்கு மரம் மாதிரி. பர்வத்தோங் கி டால் ஏவம் சோட்டியும் சே, அதாவது இந்த மலை உச்சியிலேருந்து கீழே பீக்லேருந்து கீழே, வானத்துலேருந்து தானே கீழே வருது மழை. ஸோ அந்த மாதிரி மலை உச்சியிலேருந்து கீழே ஸ்லோப்பில் சறுக்கு மரம் மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு வருதான். ரெண்டாவது ஆகாஷ் ஏவம் பாதாள் சே, ஆகாஷ்னா ஸ்கை, பாதாள்னா எர்த்து. ஸோ வானத்திலிருந்து வாட் இஸ் திஸ், எர்த்து, பூமி, வானத்து கூடியும் பூமி கூடியும், வானத்திலிருந்து பூமிக்கு வந்து விளையாடிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. விருக்ஷோं की पंक्तियों, அதாவது விருக்ஷோं की पंक्तियों, பங்க்தின்னா ஒரு ரோவில் இருக்கிறது, ஒரு சீராக இருக்கிறது. விருக்ஷ அப்படின்னா பேடு பார்த்தோம், மரங்கள்னு பார்த்தோம். ஸோ ரோஸ் ஆஃப் ட்ரீஸ், மரங்கள் வந்து ஒரு ரோவில் இருக்கிறது. தத்தா ரோஸ் ஆஃப் ட்ரீஸ் கூடயும் தத்தா, இதெல்லாம் அண்டுன்னு அர்த்தம். தத்தா அது மட்டும் இல்லாமல் லதாவும் கே ஜாலுசே, இந்த க்ரீப்பர்ஸோட நெட்டு, செடி கொடிகளில் வந்து கொடிகள் எப்படி இருக்கும் அப்படியே இந்த ஒரு வலை மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம்ல, அது கூடயும் விளையாடிக்கிட்டு வருது. கேல்தி ஹுயி ஆத்தி ஹே அப்படின்னு எழுதணும். ஸோ பர்சாத் கி ஹவா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஓகே. அப்புறம் இந்த இந்த செகண்ட் பாயிண்ட்டு இங்கே எழுதியிருக்க பாருங்க, செகண்ட் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட், இவங்க 3 பேர் கூடயும் விளையாடிட்டு வருது. கேல்தி ஹுயி ஆத்தி ஹே கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதிடணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைசஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.